ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸ்போர்ட்ஸ் சீனியர் ஜூனியர் ஜெம்கி சீசன் 2 பார்ட் நம்பர் 11 பார்த்துலாமா? இது வந்து இந்த பாட்டோட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ட் நம்பர் 12 வரைக்கும் வரும். ரவுண்ட் பண்ணி பார்ட் நம்பர் 12ஓட இனிதே சுபம்னு சொல்லி முடிச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி லைன்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல. இருக்கிற ஸ்டோரி லைன் தான் ஆக்சுவலாக அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷ்னல், அந்த லவ், ரொமான்டிக் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸிக்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குன்றதுக்காக கொஞ்சம் அந்த டியூரேஷன்ஸ் வந்து அது என்னால் சொல்ல முடியல. பார்ட் நம்பர் 10ஓட முடிக்க வேண்டிய சீரியஸ் இது. எதனால் இது இழுத்துட்டு போகுது அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட கதையாக சொல்லி முடிச்சிடலாம். இது நம்ம அந்த எமோஷ்னல், அந்த மாடுலேஷன்லலாம் கொண்டு போக வேண்டாம், முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி முடிச்சிடலான்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் நம்ம ஸ்டார்டிங் நம்ம நல்ல வைப்பில் கொண்டு வந்தோம். அதே வைப் வந்து எண்ட் ஆஃப் த பார்ட்லேயும் இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. பெட்டர் ஃபீல் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டோம். கண்டிப்பாக அந்த எண்ட் ஆஃப் த பார்ட்லேயும் நம்ம அந்த பெட்டர் ஃபீல் கொடுக்கல அப்படின்னா, என்னதியா அப்படி கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் கேட்க போகிற யாராக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே ஃபீல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஆஸ் அ வியூவராக, நீங்கள் சப்ஸ்கிரைபராக நான் உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். புரியுதுங்களா? பட் ஆஸ் அ வியூவராக நீங்கள் வியூ பண்ணி என்னோடய சேனலை லிசன் பண்ணுறீங்க, என்னோடய ஸ்டோரி லைன் எஃப்எஃப் அப்படின்றப்போ ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டாவது தேடி பிடிச்சி எனக்கு சொல்லுங்கடா. இல்லை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், ஏய் சூப்பர்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலாம்ல. எனக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும். நான் சும்மா இதுக்குன்னு ஒரு எஃப்எஃப் போட்டுக்கிட்டே இருக்கேன், இதுதான் என் வேலையாகவே இருக்குன்னா நான் இல்லைடா. ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. இப்போ எனக்கு எதிர்பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் அதான் சொல்கிறேன், என்னோடய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த மிட் ஆஃப் தி ஸ்டேஜில் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவ்வளோ இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ பூஸ்டர் கொடுக்குறாங்க நமக்கு, அப்போ நெக்ஸ்ட் நமக்கு சூப்பராக போகணும், பெட்டர் மாடுலேஷன் கொடுக்கணுன்னு ஒரு ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட வரணுன்றதுக்காகவே உங்ககிட்ட அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் கேட்குறேன்டா. புரியுதுங்களா? உங்களோட லைக் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று, நீங்கள் வந்து ஒரு வியூவராக வரீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு லைக் போடுங்க. இல்லையா சூப்பர்யா அப்படின்னு ஒரு வார்த்தை, அப்படியே ஏதாவது ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்டா. இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகுறேன் தெரியுமா? ஆஸ் அ ஜிமின் பையாஸ்லாம் வந்து சொல்லும்போது என்னவோ தெரில, என்னையும் அறியாத வாய் ஃபுல்லாக அப்படி 32 பல். ஒரு 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 சப்ஸ்கிரைபர் ஒரு பாப்பா சொல்லுவா, வாய் ஃபுல்லாக 32 பல் இருக்கணும் என் அக்காவுக்கு, அவங்க கண்ணு ஃபுல்லாக ஏஷியன் பெயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தெரியல. ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லான வேர்ட்ஸாக அப்படி ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்டா. புரியுதுங்களா? எனக்கு ஸ்டோரி லைன் எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தீரா காதல், திகிட்டா தண்ணீர், ஆறாம் விரல், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த தியா வந்து வேறு மாதிரி இருப்பாள். ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஸ்டோரி லைன் எழுதுறது கூட டைம் இல்லைடா. மண்டக்குள்ளால் நிறைய ஸ்டோரி லைன் வந்து ஸ்டஃப்பை வச்சுருக்கேன். பட் ஆனால் எழுதுறதுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி ரிவிஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கை உடையிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இதில் எனக்கு இதுக்கு ஸ்டோரி லைனுக்கு நான் எக்ஸ்ட்ரா எழுதுறேன்றப்போ ஒரு மாதிரி கை வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த எப்படி சொல்கிறது சரியாக தெரிலடா. பென்னு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதால கை வலிக்குது. ஸ்டோரி லைன் எழுத முடியல. நான் ஒரு ஸ்டோரி லைனுமே நான் எப்படி எழுதுவேன்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃபோட்டோ எடுத்து போடுறேன்டா. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால தான் பயந்துட்டு அதெல்லாம் நான் பிக்சர் ஷேர் பண்ணுறது கிடையாது. யாராவது ஏதாவது சொல்ல போகிறீங்க, நீ வர சிவில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இல்லை, நீ என்ன இதுக்கெலாம் அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிடுவீங்கன்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல. எனக்கு அந்த பயம் ரொம்பவே இருக்குது. அந்த 4 பேருக்காக என்னென்னலாம் பண்ணுறதுயா அப்படின்னா, ஆமாண்டா இந்த தியா இந்த 4 பேருக்கு பயப்படுற ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ நான் நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா. சின்னதாக ரீகேப், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தியா வந்து இங்கே தயாங்க் வந்து ரூம் புக் பண்ணியிருப்பா. இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. சேம் டைம்ஸ் வந்து உங்களை திட்டிகிட்டே தான் அது பண்ணிகிட்ருப்பாரு. அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏய் இங்கே பாரு. இல்லை இங்கே பாருடி, போய் என்ன பாரு. இல்லை நான் பார்க்குறியால. இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுதுல்ல. நான் பாரு. நான் பார்க்க மாட்டேன். நீ பார்க்கலனாலும் அதான் பண்ணுவேன்.
பாரு, எதுக்கு அழற? எதுக்குடி அழற? இல்லை இல்லை, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். எதுக்கு? ம், அவன் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு போவ பிரச்சனையாகும். வேண்டாம். இல்லை இல்லைனாலும் பிரச்சனை ஆகும். என்னை கூட்டு போய் வீட்டில் வேண்டாம் 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 சரி 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 வேண்டாம் வேண்டாம் சரி சரி என்னால் இங்கே பாரு, ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணேன். அதுக்கு எப்படி எப்போ பாரு இதேமாரி அழுதான் தெரியுமா உனக்கு? இல்லை ஆமாண்டி, இப்போ ரீசெண்ட் டேஸ் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. சரியில்லை. சரி ஓகே, இப்போ பெயின்லாம் எப்படி இருக்கு? பெயின்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம்மின் பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் அந்த ரூமோட கார்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்டு வாங்கிட்டு அப்படியே லாகின் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் உள்ளே போகலாம் சார். ஏய், ஒன்று கேட்டேனா, எனக்கு போக தெரியாதா? ஷோ கடவுளே, இவனுக்கு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு தான். பார்க்க தான் இப்படி 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 இருக்கானே தவிர ஃபுல்லாக கொழுப்பு தான். எலும்பில் கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். திமுறை பிடிச்சவன். சார் இருங்க சார், நான் கிளம்புறேன். நல்ல என்ன சார்? வா. இல்லை சார், நான் வந்து உள்ள அலோட் கிடையாது. எனக்கு இந்த ஏரியாவே எனக்கு பழக்கம் இல்லை சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வானா வா. இல்லை சார், எனக்கு இந்த ஏரியா எனக்கு இது கிடையாது சார். எனக்கு அலோகேட் பண்ண இடம் வந்து கீழே மட்டும்தான். ஆஸ் அ வெயிட்டராக நான் அங்கே கீழே மட்டும்தான் சார் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாத அது தாண்டி இப்போ இன்றைக்கி நான் ரிசப்ஷனிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணணும் சார். நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேறு. ப்ளீஸ். உன்னை கூப்பிட்டா வா சார். ப்ளீஸ் சார், கீழே கால் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் சார். சாரி சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தியா வந்து அப்படியே கிளம்பிருப்பா. நில்லுடி சார். சாரி சார், எனக்கு கீழே ஒர்க் இருக்குது. ஆஸ் எங்கள் ஒர்க்கராக எனக்கு என்ன வேலையோ நான் தான் செய்யணும். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. என் வேலையில் கை வச்சுருவாங்க சார். ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா மட்டும் போய்கிட்டே, அதாவது பேக்வர்டில் நடந்துக்கிட்டே இங்கே தயங்கிட்ட பேசிட்டு அவன் மட்டும் போயிருப்பா. இங்கே தயங்கு சமூகம் நம்ம சொல்கிறோம் பேசிகிட்ருக்கோம், என்ன மதிக்காத போகிறோம் அப்படின்ற ஒரு கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது கீழே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சார், வெல்கம். என்ன சார் வேணும்? நான் உங்கள் ரூம் நம்பர் 203 பேசுகிறேன். இங்கே போ, தியா வரணும். சார், அவங்க இப்போது 10 o'clock ரிசப்ஷனிஸ்ட்டாக அவங்க வந்து அப்பாயிண்ட் ஆகுங்க சார். இப்போதைக்கு இங்கே உங்களுக்கு சர்வர் அண்டு இனி ஹெல்ப்பு எதுவாக இருந்தாலுமே சோபிதா இல்லை தனுஸ்ரீ இவங்க 2 பேர் வருவாங்க சார். வந்ததும் வருவாங்க சார். நான் கேட்டது தியா. தியா அங்கே வருவாளா மாட்டாளா? சார் இல்லை, அவங்க நான் கேட்டது தியா உங்கள் ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணுறா? சார் எஸ் சார். வரணுங்க சார். இல்லை வரணுங்க, புரியுதல்ல சார்? இல்லை, விஐபி மெம்பர்ஸ் மட்டும்தான் சார். அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்க வருவாங்க. சரி, விஐபி இதில் போடுங்க, அவங்க வரணும். சரி, இல்லை வரணும், புரியுதலா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போது சொல்கிறப்ப தான் தியா சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போதைக்கு பிரச்சனைக்காக தான் தியாவை கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேண்டாம், இது வேறு மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ சோபிதா அந்த பொண்ணு அனுப்புகிறாங்க. சார் இல்லை, தியாவை கூப்பிட்ருக்காங்கன்றப்போ நான் போனால் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க சார். பரவாயில்லம்மா போ. சரி இல்லை போமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போது இங்கே சோபிதாவை தான் தயாங் ரூமுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இது எதுவும் தியாவுக்கு தெரியாது. தியா வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம், இப்போ தயாங் சாருக்கு வந்து பே பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸ் வந்து பே பண்ணியே ஆகணும், இல்லைனா வந்து தியாவுக்கு தான் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பா, அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது இதுன்னு சொல்லி வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3000 வந்து பே பண்ணியிருப்பா. ஓகே மேம். சரிம்மா, ஏதோ விஐபி மெம்பர்ஷிப்க்கு அலோகேட் ஆகிருக்க மாதிரி இருக்கே காமிக்குது. மேம் இல்லை மேம், ஆர்டினரி தான் போட்டிருந்தேன். இல்லையம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆமாம், நான் ஆக்சுவலாக இப்படி தான் போட்டேன், செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க.
ஐயோ மேம் அது அந்த பிரச்சனையை பற்றி ஏன் கேட்குறீங்க? இப்போ தான் வந்து ஃபோன் பண்ணி அது இதுன்னு பேசினாரு. விஐபி மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அதே பொண்ணுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லியிருப்பாங்களா? மேம் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. விஐபி மெம்பர்ஷிப்னால் கிட்டத்தட்ட இதுக்கே 20,000 ஆகுமே. ஆமாம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுற பில்லை மட்டும் கொடுக்குறாங்க. மேம் 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 இல்லை எனக்கு தெரியாதும்மா, என்னங்க என்ட்ரியாக இருக்கோ நான் அதான் பண்ண முடியும், பார்த்துக்கோ, எல்லாம் யார் அங்கே புக் பண்ணியிருக்கியோ அவங்ககிட்ட போய் கேளு. ஷோ மேம் நான் என்ன பண்ணுவேன்? அவர் வந்து நார்மலாகவே இல்லை. நாளைக்கு கேட்டால் பைசா கொடுப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ என்ன பண்ணி தொலைகிறான் அந்த மனுஷன். இப்போ நீ யார் முதல்ல கூப்பிட்டு வர சொன்னது? எல்லாம் அந்த பழம் ஒயின் அவ்வளோக்கு தான் பழம்பொரி. இல்லை என்ன பண்ணுறது? அந்த பிள்ளைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. யார்கிட்ட பைசா கேட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே தியா வந்து புலம்பிக்கிட்டே அங்கங்கே ஃபோன் பண்ணி மச்சி பைசா இருக்குமாடா இருக்குமாடா அங்கே இங்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட புரட்டிட்டா. இன்னும் ஒரு 7,000 பெண்டிங் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான். இங்கே வந்து காலையில் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். காலையிலக்குள்ளே நம்ம எங்கடா போகிறது? காலையில் கேட்டால் அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு கூட தெரியாது. சரி ஓகே இவன்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடலாமான்னு சொல்லி ஒரு எண்ணம் தியாவுக்கு தோணும். பட் ஆனால் வந்து போனால் திரும்ப ஏதாவது சண்டை இழுத்துருவானோ, திரும்ப நம்மளை திட்டுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. இப்போ அப்படி தான் அங்கே நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டாக அலர்ட் ஆகிருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பேசியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போது தியா தான் இருந்துகிட்ருக்கா. இங்கே சோபிதா வந்து தயாங் ரூமுக்கு போயிருப்பாள்ல. சார் சார் இல்லை வாடி. என்ன இந்த ஆள் கூட்டும்போதே உள்ள வாடின்றான். மரியாதை இல்லாமல் எல்லாமே தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபிதா பொண்ணு உள்ள போயிருக்கோம். சார் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஏய் யார் நீ? ஆ சார் சோபிதா. ஏய் தியாங்கடி தியாங்க. சார் அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்டாக அப்போது ஜாயின் பண்ணியிருப்பாங்க சார். அவங்க வரணும் புரியுதில்ல சார். ஏய் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சோபிதாவை அனுப்பிச்சிருப்பாங்க. சோபிதாவுக்கு செம்ம கோவம் வந்துருக்கும். இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோபிதா கீழே வந்துட்டு நீங்கள் தான் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னா இல்லையா தியா? தியா ஆ சொல்லி சோபிதா. உன்னை தான் கூப்பிட்டுட்ருக்காங்க போ. யார்? விஐபி மெம்பர்ஷிப் போ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிருக்கோம். பார்த்தா 203 இவ புக் பண்ண ரூம் தானே, தேங்க்னு தெரிஞ்சிச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தியா போயிருப்பா. சார் மே கமெண்ட் சார். இல்லை வாடி. அந்த குரலே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சார். இல்லை வா சொல்லுங்கள் சார். போயினுங்க சார். வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு அவள் போகல சார். வீட்டுக்கு அவள் போகல. எப்படி சொல்கிறீங்க சார்? கால் பண்ண என் மாமனாருக்கு. சார் தெரியல சார். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். வீட்டுக்கு போயிருப்பா. அவள் எப்படியும் சேஃபாக போயிருப்பா சார். அவள் சேஃபாக தாண்டி இருப்பா. பட் ஆனால் சார் கண்டிப்பாக ஜிமின் ப்ரோ கூப்பிட்டு போய் விட்டுருப்பார் சார். ஓ ஜிமின் ப்ரோ தான். ஜிமின் ப்ரோன்னு கூவுனி. ஆ சார் ஜஸ்ட் நான் சப்போர்ட் தான். சப்போர்ட்டு அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காடி. ஆனால் நீ அவனுக்கு சப்போர்ட்டு, அவனுக்காக ட்ரீட்டு தானே அது? சார் இல்லை சார். ஜஸ்ட் நான் எலியே என்னடி அவன் மேலே உனக்கு திடீர்னு பாசம் எங்கேருந்து முளைச்சதுன்னு கேட்குறேன். என்ன அவன் வந்து எத்தனை நாளடி இருக்கும்? சார் என்ன பேசுகிறீங்க சார்? என்ன ஜஸ்ட் அண்ணன் மட்டும்தான் கூப்பிட்டுருக்கியா இல்லை வேறு ஏதாவதா? சார் என்ன சார் பேசுகிறீங்க? சார் நீங்கள் சரியில்லை, நான் கிளம்புறேன் சார். நாளைக்கு பேசலாம் சார். அப்புறம் உங்ககிட்ட என்ன என்ன அப்புறம் என்கிட்ட ஏதாவது? சார் ஏன் சார் தப்பாகவே பேசுகிறீங்க? புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக வந்தேன் தான். எவன் கூப்பிட்டாலும் போகிறவ தானே. இன்றைக்கி நான் கூப்பிட்டான்னு வந்தவ. இதுக்கு முன்னாடி எவன் கூப்பிட்டாலும் போயிருக்க மாட்டேன். என்னடி நிச்சயம்? சாரி சார். நீங்கள் உங்கள் மனசில் இந்த தியா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அதை மாற்றிக்க முடியாதுல்ல, என்னால் மாற்றவும் முடியாது. ஸோ விடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து கிளம்பியிருப்பா. ஏய் நில்லு சார். இல்லை காலைல பேசுகிறேன் சார். நில்லுன்னு போயினுங்க போயினுங்கடி சார். வீட்டுக்கு போயிட்டா சார் அவ. அதை நான் நம்பணுமான்னு கேட்டேன். சார் நீங்கள் சரியில்லை சார், ரெஸ்ட் எடுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுகியாக வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளில வருவாளா அப்படிங்க தயங்க வந்து கையை பிடிச்சிட்டு, சார் கையை விடுங்க சார், கையை சார் விடுங்க சார், வெளில சிசிடிவி கேமரா சார், ப்ளீஸ் சார், என் வேலை போய்டும் சார், ப்ளீஸ் கையை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா அழுதுட்ருப்பா. கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துருப்பாரு. சேம் டைம்ஸ் கதையுமே அப்படியே லாக் பண்ணியிருப்பார். என்னடி போயினுங்க? எந்த ரூமில் இருக்கா? எந்த ரூம்டி புக் பண்ணி கொடுத்த? சார் என்ன சார் பேசுகிறீங்க? அவள் எப்போ? அதான் மாமா வேலை நீ தான் சிறப்பாக பண்ணுவீடி காலேஜில். இங்கே இப்போது இங்கே ரூம் போட்டு நல்லா பண்ணுறடி. சார் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். நான் அவள் வீட்டுக்கு போயிட்டா சார், நீங்கள் இதை கவனிக்கல. அப்போவே ஜிம்மன் ப்ரோ கூப்பிட்டு போயிட்டார் சார். ஜிம்மன் ப்ரோ ஜிம்மன் ப்ரோ யாருடி? அவனா கூட பிறந்த அண்ணனா? அதான் மாமாவை நல்லா பார்க்குறியா? எப்படிடி? என்ன நல்லா பார்ப்பியோ? சொல்லு, எனக்கு எதாவது செட் பண்ணிவிட்டேன். சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் அவருக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நினச்சேன். சேம் டைம் நான் வைனியும் ஜிம்மன் ப்ரோவையும் மீட் பண்ண வச்ச மாதிரி இருக்கும்னு நினச்சேன் சார். ஜஸ்ட் மீட் அதான் சார் நினச்சி நான் பண்ணேன். நீங்கள் வருவீங்க, இந்த மாதிரி பிரச்சனையாகும் எதுவும் தெரியாது சார். எதுக்கு சார் தேவையில்லாம் வார்த்தையை கூட்டுறீங்க? நான் மிடில் கிளாஸ் தான், எதுக்கும் நான் டிசர்வ் கிடையாது சார், புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையை கொட்டாதீங்க சார். மிடில் கிளாஸாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும்னு எனக்கு இப்போதான் சார் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தியா அழுதுகிட்டே இருப்பா. இங்கே தயங்க வந்து தியாவை பார்த்துட்டு, என்னடி இப்பெல்லாம் நடித்தா தயங்க நம்பிடுவான்னு சொன்னாலா ஒயின்னு? இல்லை அந்த ஜிம்முன்னு சொன்னானா? நம்பிட்டேன். அதை விட நீ இன்னொன்று மறைச்சிக்கிட்டு பேசுகிற பார்த்தியா, அதுலேயும் நம்பிட்டேன். சரி இல்லை அதான் இப்போ இல்லைன்னு சொல்லுவேன். நான் அப்படியே குடிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு இவன் கூட நம்ம இருந்தன்னு கூட நாளைக்கு போய் சொல்லலாம்னு கூட பிளான் பண்ணியிருப்பேடி. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏன் சார் தப்பா? நான் தப்பு? சரிடி சரி, மாமாவால் எந்த ரூமில் சிறப்பாக பார்த்துட்ருக்க சொல்லு. சரி இல்லை அதான் சொல்லுடி சொல்லு. அங்கே நல்லா மாமா வேலை பார்த்துக்கிட்டே இங்கே நீ என்னடி எதுக்காக வந்திருக்க? சரி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. அதான் நான் எப்படி கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்ப. இப்போ நான் கூப்பிட்டதும் என்னடி இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை? கிட்டவா சார். நான் எதுவும் கிட்டவாடி. சார் இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். உனக்கு தான் நான் வேணுமே, இப்போ பாரு என்கிட்ட நாக்கு தொங்க போட்டுட்டு பின்னாடி சுற்றிட்டுருப்ப. சார் இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லை சார். ஏன் சார் நீங்களாம் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? ப்ரோ சம்மாடி, எப்படி ஒன்றால் மட்டும் இப்படி சிறப்பாக நடிக்க முடியுது? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடி, நல்லா நடிக்கிறிய. என்ன உனக்கு போ என் கூட அதானே? சார் தோ பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேசலாம் பொறுத்துட்ருக்குன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சார். தேங்க்யூ சார், நீங்கள் கூப்பிட்டீங்க, ஜஸ்ட் நான் வந்தேன். ஆஸ் அ ஒர்க்கராக நான் வந்தேன் சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை கிளம்பியிருப்பா. இங்கே அப்படியே தயவுக்கு செம்மக்கவும் அது திரும்பவும் அந்த ரிசப்ஷனுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கே தியா வரணும்ப்போ. சார் அவங்க வந்து இப்போ ரிசப்ஷனிஸ்ட், அவங்க எப்படி சார் வருவாங்க? வேறு யாராவது ஒர்க்கர் தான் வருவாங்க. இப்போது தியா திரும்ப அங்கே வரணும், புரியுதுல? சார் புரியும், பை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தியா அப்படியே கீழே போகிறதுக்குள்ளாலே அங்கே அப்படியே சோபிதா மேலே வருவா. தியா நான் 203 இல்லடி நான் போகல, தயவு செஞ்சு நீ எப்போ அப்படின்னு சொல்லி சோபிதா அனுப்பிச்சி விடுவாங்க. திரும்ப சோபிதா மேலே போனதுமே அங்கே திரும்ப தயங்க கத்தி விட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாரா. தியா போடி, அந்த மனுஷன் வேறு மாதிரி எதுன்னு பேசிகிட்டே இருக்கான், போ நீ தான் சமாளி. இல்லடி
போடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களா? இங்கே அப்படியே திரும்பவும் அங்கே தியா போயிருக்க மாட்டா. அங்கே அப்படியே லிஃப்ட்டுக்கிட்டே நிற்பா. திரும்ப அப்படியே நான் போன மாதிரியே காமிச்சிட்டு கீழே வந்திருப்பாளா? ஏய், அதுக்கப்புறம் அந்த ஆள் 4-5 தடவை கால் பண்ணான். சீக்கிரம் போடி, மேனேஜருக்கு அதுக்கு மட்டும் விழுந்தது அவ்வளோதான். கத்தி தொலைவான் அவன் வேற கரடி பையன் மாதிரி. போடி, அந்த கரடிக்கு இந்த கரடியை மேலே அப்படின்னு சொல்லி இங்கே திட்டி திரும்ப உங்களை மேலே அனுப்பிச்சிருப்பாங்களா? நீங்கள் பயந்துகிட்டே போயிருப்பீங்க. ஏன்னா தயங்க வந்து உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாரு. திரும்ப நீங்கள் நாக் பண்ணிட்டு போகிறீங்க. நீ எந்த எறும் பண்ண தேவையில்ல இல்லவா சார்? இல்லவான்னு சொன்னேன். சார் என்னதான் சார் பிரச்சனை? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு என்னை வேலை விட்டே தூக்கிடுவாங்க சார். ப்ளீஸ் சார். என்னடி நடிக்கிறேன்? எந்த ரூமில் வாயின் இருக்கா சொல்லு, நான் அப்போ தெரிஞ்சாகணும். சார் இல்லை சார், நான் தான் சொல்கிறேன், ஜிமின் ப்ரோ கூப்பிட்டு போயிட்டாரு சார். ப்ளீஸ் சார், என் வேலை போயிடும் சார். நான் ஒன்றும் உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க வீடெலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி இங்கே தியா அழுதுகிட்டே இங்கே சொல்லிகிட்ருப்பா. அதாவது தலை குனிஞ்சபடி தான் பேசிகிட்ருப்பா. நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டா. ஏன்னா வந்து தயங்க அந்த மாதிரி பார்க்கவே முடியல. ஏன்னா லவ் பண்ண பையன் திரும்ப திரும்ப நம்மளை திட்டிகிட்டே இருக்கான், பேசிகிட்டே இருக்கான்றப்போ ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி நமக்கு வந்து கில்ட்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே சுச்சுவேஷனில் தான் பத்தியாக இருந்துகிட்ருக்கா. ஏய் என்னடி, என்கிட்ட எதுவும் ட்ரை பண்ணலையா சொல்லு? ட்ரை பண்ணலையா? ஏதாவது நேரம் மயக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்துருப்பேடி. சார் இல்லை இல்லையே, ட்ரை பண்ணுறப்ப இங்கே உன் மொபைல் கூட ஏதாவது வீடியோ ஏதாவது பார்த்துருக்கேன்னு பார்க்கலாம். சார் நீங்கள் ப்ரொஃபஸர் சார், எங்களுக்கு ஆஸ் அ ப்ரொஃபஸராக பேசுங்க சார். இப்போது நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு கஸ்டமர். ஓ ஓகே 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 ஓகேடி, கஸ்டமரு. நான் உனக்கு எத்தனை கஸ்டமர்ரி? சார் என்ன சார் பேசுகிறீங்க? சாரி சார், சாரி அப்படின்னு சொல்லி எங்கள் தியாவை திட்டிக்கிட்டே அப்படியே அது வரைக்குமே வந்து பெட்டில் உட்காந்துட்டே இருந்திருப்பாரா. இப்போ எந்திரிச்சு வந்து தியாவோட மொபைலை வந்து எடுக்கிறாரு. சார் சார் என் மொபைல் என்னடி? பாஸ்வேர்ட் போடு சார். பாஸ்வேர்ட் போடு. சார் இல்லை, பாஸ்வேர்ட் போடுறீ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா பாஸ்வேர்டும் போட்டு கொடுத்துருப்பாளா? எங்கடி எங்கே ஒயனோட நம்பருங்க? சார் இல்லை, ஒயனோட நம்பர் எங்கே? என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்க? சார் என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கா? சார் இல்லை, பிக்கி ஜிமிக்கி அப்படின்னு 3rd இருப்பா பாருங்க சார். பிக்கி ஜிமிக்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா நின்றுட்டே இருப்பா. இப்போது அதுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கே நீங்களும் ஜிமினும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே மொத்தம் கொடுக்கறது, ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சினி என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் வேண்டாம் சினி, சினி சினி என்ன 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 பண்ணுறீங்க? என்னடி? சினி ஃபோன் வருது, எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது வரட்டும். சினி இருங்க, யாருன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பதட்டத்தில் அட்டன் பண்ணி விட்டுருப்பீங்க. இங்கே அப்படியே நீங்கள் அப்படியே வேண்டான்னு சொல்கிறதும் இல்லை வேணும்டி அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறதும் அங்கே அப்படியே கேட்குமா? இங்கே அப்படியே உங்களுக்கு அப்படியே ஐஸ்லாம் வியர்டாகுது. என்னடி? என்னது இது? சார் இல்லை சார், அவள் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டாளா? வீட்டுக்கு போயிட்டா எப்படி? ஜிமினோட குரலாங்க. வீட்டுக்கு போயிட்டா எப்படிடி? சரி இல்லை சார், ஃபோனை கொடுங்க சார். எதுக்கு சார் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு? ஃபோனை வைங்க சார். அதான் சிறப்பா நீ மாமா வேலை பார்த்துட்ருக்க அப்படி தானே? நீ அப்படி தானே? இல்லை சார். அப்படி தாண்டி, அப்படி தான். என்ன எந்த ரூம்டி? சார் ப்ராமிஸாக இல்லை சார். என்ன சார் பேசுகிறீங்க? கட் பண்ணுங்க சார், கேட்க ஒரு மாதிரி. என்னடி கேட்க ஒரு மாதிரி? ஓ ஓகே ஓகே ஓகே, ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட் மோடில் போடுவாரா? தயங்கு உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, இதை வச்சு ஏதாவது பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சி எங்கள் தியா அப்படியே தயங்கிட்ட இருக்கிற ஃபோன் அப்படியே பிடுங்க ட்ரை பண்ணுறா. ஏய் என்ன என்கிட்டேருந்து நீ ஃபோனை பிடுங்குவியா? இந்த ரூமில் இருக்கா? ஒயின் எந்த ரூமில் எடி இருக்கா? சார் இல்லை. ஏய் சொல்லு. சரி சார் இல்லை சார், அவள் எப்போ வீட்டுக்கு போயிட்டா சார், தெரியல சார். இது ஏதாவது கால் ஃபார்வர்ட் ஆகி கூட இருக்கலாம் சார். அது எப்படிடி பொண்டாட்டின்னு ஜிம்னு கூப்பிட்றது என் காலில் தெளிவாக தானே கேட்குது? உனக்கு கேட்கலையா?
சார் இல்லை சார், இல்லை இது கால் ஃபார்வர்ட் ஆகிட்டு, இல்லை ராங் கால், இல்லை வேறு அந்த மாதிரி கூட நீங்கள் நம்பர் கூட மாற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது சார். சார் ம் வாய்ப்பு இருக்கு. நம்பர் மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு உன்னோட நம்பர் மனப்பாடமாக தெரியும். சொல்லவா? சார் சொல்லவாடி? சார் இல்லை, ஃபோன் ஃபோன் கொடுத்துருங்க சார். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க சார். நீங்கள் ரூமில் கூட தங்க வேண்டாம், நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாமல் இங்கே இருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் வயனை தேடி போனாலும் சரி, யாரை தேடி போனாலும் சரி, தயவு செஞ்சு கிளம்புங்க சார். யாரே? யார் சொல்கிறது அதை பற்றி? நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன், நான் இருப்பேன். அங்கே தயங்க அப்படியே திமிராக பேசிக்கிட்டு, நீங்களும் உங்கள் ஜிம்னும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே இருப்பீங்க. அங்கே பேசுகிறது வேண்டாம் வேணும் அப்படின்றதெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? அதை இங்கே அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால, அது இன்னும் ரெக்கார்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே தியாலாம் அப்படியே அந்த ஃபோனை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாரா? இப்போ என்ன பண்ணியிருப்பா, டக்குன்னு அந்த ஃபோனை அப்படியே பிடுங்கிட்டு அப்படியே ஓட ட்ரை பண்ணுவாளா? ஏய் நில்லு சார், சார் கையை விட்டுருங்க சார், வேண்டாம் சார். அந்த பொண்ணு பாவம் சார், ஜிம்னை ரொம்ப லவ் பண்ணுது சார், வேண்டாம் சார். எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும், அவள் எனக்கு வேணும். சார் ஏன் சார் உங்களுக்கு இப்படி கேவலமான ஒரு புத்தி? யார்? எனக்காடி? எனக்கா? எனக்கு கேவலமான புத்தியா? கேவலமான புத்தி எப்படி இருக்கும் தெரியுமா? எவகிட்ட வேணாலும் போகும். நான் நினைக்கிறது அவகிட்ட மட்டும்தான். சார் ஆனால் அவள் ஆல்ரெடி லவ் பண்ணுறா சார், விட்டுருங்க சார். அவன் வந்து போயிருக்கா. ஏன் சார் உங்களுக்கு இப்படி? ஏண்டி, எதுக்கு உனக்கு இவ்வளோ கர்சனம்? நீ அப்படிப்பட்ட நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு என்னப்போ? அவன் கூட சேர்த்து வச்சிட்டா நீ என்கிட்ட ஒட்டிக்கலான்னு பார்க்குறா தானே? சார் உண்மையாகவே இல்லை சார். இல்லையடி, இல்லையே. இன்றைக்கி இங்கே ரூம் போட்டிருக்க, இன்றைக்கி எதுக்கு? சார் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தான் ஒயின் கூட வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்படி காக்டெயில் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ கூட சொல்கிறேன் சார், உங்களை நான் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போய்த்தேன் விட 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 தயாராக இருக்கேன். எப்படி இல்லை கேபாவது புக் பண்ணவா? சொல்லுங்கள், என்ன பண்ணும்? என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணும் சார்? இப்போ நீங்கள் என் மனசில் இல்லை சார், தூக்கி எரிஞ்சிட்டேன். எப்போ பாரு அதையே சொல்லாதீங்க. ஒரு காலத்தில் நான் லவ் பண்ணுதான், இல்லைன்னு சொல்லலை. இல்லையடி, இல்லையே. நீ நீ அவ்வளோ நல்லவளா? என் பின்னாடி இழிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தவ தான் நீனு. சார் இல்லை, இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தா அது இன்னும் என்னுடைய கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே போவீங்களா? ஏய் இல்லை, ஃபோனை கொடுத்துட்டு போடி. சார் இல்லை, ஃபோனை கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். சார் இல்லை சார், இல்லை வேண்டாம் சார். அந்த பொண்ணு எனக்கு தெரியாது, இப்போ ஃபோன் கொடுக்கணும். ஃபோன் கொடுறி. இல்லை இல்லை, ஃபோன் தரமாட்டேன் சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே ட்ரை பண்ணுவாளா? இங்கே தயங்க வந்து அப்படியே பிடிச்சி ஃபோனை எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் என்ன, தியா என்ன பண்ணுறா, கையை மேலே தூக்கிக்கிட்டு இல்லை பின்னாடி பேக்கில் அப்படின்னு சொல்லி மறைக்க ட்ரை பண்ணுறா, எடுத்துகிட்டு ஓட ட்ரை பண்ணுறா. சேம் டைம் இங்கே கையை பிடிச்சிக்கிட்டு லாக் பண்ணிட்டாரு. இப்போது தியாவை கட்டி பிடிச்ச மாதிரி இப்போது பேக் சைடில் நீங்கள் ஃபோன் வச்சிட்ருப்பீங்களா? அவர் கட்டி பிடிச்ச மாதிரியே வந்து பேக் சைடில் இருக்கிற ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. உங்கள் கை வந்து இப்படி பின்னாடி சுருட்டிகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. சார் சார் விட்டுருங்க சார், வேண்டாம் சார். என்னடி என்ன, ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டா அவளை ஒன்றுமே பண்ண முடியாதா? இல்லை அவள் வீட்டுக்கு தான் நான் சொல்ல மாட்டேனா? சார் ப்ளீஸ் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் கை வலிக்குது சார், பிடுங்காதீங்க சார். ஏன் சார், அதான் நான் சொல்கிறேன்ல சார், இவ்வளோ கெஞ்சுற உங்களுக்கு என்ன சார்? ஏய் குட்ரி. சார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே தயங்க அப்படியே தள்ளி விட்டுருப்பா. தள்ளி விட்ட ஃபோர்ஸ்க்கு வந்து அவர் போய் பெட்டில் விழுந்திருப்பார். இப்போ தியா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக வெளில போகலான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுவாங்களா? அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே தியா என்ன பண்ணியிருப்பா, அந்த ஹோட்டலுடைய கோட் ஓவர் கோட் வந்து மேலே போட்டிருப்பா, ஃபுல்லாக பட்டன் போட்டிருக்கும். அந்த கோட்குள்ளால் தியாவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளால் அந்த ஃபோனை அப்படியே போட்டிருப்பா. என்னடி ஃபோனை உள்ளே போட்டால் எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? சார் இல்லை சார், இல்லை ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா தயங்க பிடிச்சி தள்ளிட்டு திரும்ப போக ட்ரை பண்ணுவாளா? அவர் திரும்பவும் பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே டக்குன்னு அப்படியே பிடிச்சிருப்பாரு. அவளோட இடுப்பை அப்படியே பிடிச்சிருப்பாரு. இடுப்பை பிடிச்சோன்னே சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், வேண்டாம். இப்போ என்ன சார், அவளை மாட்டி விடணும், போங்க. வாயால் மட்டும் சொல்லுங்கள் சார், இது ரெக்கார்டிங், இந்த மாதிரி வேண்டாம் சார். பொண்ணை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சார், வேண்டாம் சார்.
அழுதுகிட்டே தியா வந்து பேக்வேர்ட்லேயே நடந்து போயிட்டே இருப்பா. இங்கே தயங்கம் வந்து ஒழுங்காக கொடுத்துட்றீ. சார் இல்லை, ஒழுங்காக கொடுக்கலன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேறையாக இருக்கும். என்ன நேற்று ஸ்கூலில் போட்டால் நடக்க மாட்டேனா? சார் இல்லை, வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம் சார். நான் 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 கீழே போகணும். நான் வர எக்ஸ்ட்ரா மணிக்காக தான் இங்கே போக டைமே சார் பார்க்கலான் இருக்கேன். இன்றைக்கி வேறு பர்மிஷன் போட்டேன் சார். ப்ளீஸ் சார், கீழே கீழே என்ன திட்டுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே போக ட்ரை பண்ணுவாள். டக்குன்னு அப்படியே என்ன பண்ணியிருப்பாரு தயங்கம் வந்து அப்படியே பேக் சைடில் அப்படியே தூக்குன மாதிரி பிடிச்சி அப்படியே பெட்டில் தூக்கி போட்டிருப்பாரு. சார் சார் என்னடி? ம் கழட்டு. இல்லை ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு போயிடு. சார் இல்லை. நீ ஏன் ஃபோன் எடுத்து கொடுக்குறியா இல்லை நானா? சார் வேண்டாம் சார், அந்த பொண்ணு. ஓ ஓ பாவம். சரிடி, அவளுக்கு நான் பாவம் பார்க்க தயாராக இருக்கேன். நீ இப்போ ஃபோனை கொடுத்தா மட்டும்தான் அது. இல்லை இல்லை, நீங்கள் போய் சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிவிடுவீங்க. வேணாம் சார். ம் ஃபோன் எடு. சார் சார் நீ இப்போ ஃபோன் எடுக்கலன்னா நான் ஃபோன் எடுப்பேன்டி. சார் ஃபோனை எடுன்னு சொன்னேன். சார் வேண்டாம், ஃபோனை எடுக்கிறியா இல்லை நான் ஏதாவது? சார் வேண்டாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டோட எட்ஜுக்கே போதியா போயிட்டா. அவர் அப்படியே டக்குன்னு மேலே பாயப்பார். சார் 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 கழட்டு. எங்கே ஃபோன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், தியாவுடைய 2 கையுமே அப்படியே பின் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு பட்டனாக ரிமூவ் பண்ணுறாரு. தியாவுக்கு அப்படியே பயம் சேர்ந்த மாதிரி அழுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கா. டக்குன்னு அந்த பட்டனை கட்டினா ஃபோன் இல்லை, அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளால ஃபோன் இருக்குது போல் இருக்குது. பார்த்துட்டாரு ஜஸ்ட் கிட்ட இருக்குது அப்படின்றத. இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, அந்த ஷர்ட்டுக்குள்ளால் அப்படியே கை விட்டுருப்பாரா. சார் 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 என்ன சார் நானே எடுத்தேன், நானே சார் 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 என்ன என்ன சார் என்ன சார் 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 வேண்டாம் வேண்டாம் சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க சார்? ஃபோன் கிடச்சிச்சு. இந்த ஃபோன் தானே இன்னும் என்ன போடுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட கையை இன்னும் விடவே இல்லை. சம்டைம்ஸ் தியா மேலே தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ எடுத்துகிட்டு அதை அப்படியே தயங்கோட நம்பருக்கு அப்படியே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாரா. சார் 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 ப்ளீஸ் வேணாம் சார், வேண்டாம். என்ன ரெடி பண்ணும், ஏதோ மறைச்சி வச்சுட்டா, ஏதோ முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே ஃபார்வேர்டு கொடுத்துட்ருப்பாரா. அதுக்காட்டி தியா வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோனை வாங்கியிருப்பா. வாங்கினோடனே என்ன பண்ணியிருப்பா, ஃபார்வேர்டு அனுத்துனதை வந்து டக்குன்னு வந்து பேக்வேர்டு வந்திருப்பாளா. வந்துட்டு ஒன்று அப்படியே டெலிட் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணியிருப்பா. பட் ஆனால் அது டெலிட் ஆயிருக்காது. டெலிட் ஆப்ஷனுக்கு அப்புறம் திரும்ப வந்து கன்ஃபார்ம் டெலிட் கேட்கும் இல்லைங்களா, அந்த பொசிஷனில் இருந்துகிட்ருக்கும். அதுக்காட்டியுமே இங்கே தயங்க பிடிச்சிட்டு கீழே படுக்க வச்சு அப்படியே மேலே ஃபுல்லாக இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் பிச்சு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இப்போதைக்கு இன்னர்ஸோடு தான் தியா இருந்துகிட்ருப்பா. சார் 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 என்ன என்ன பண்ணுறீங்க சார் சார்? என்னடி? என்ன இதுக்கு தானே ஆசைப்பட்ட? சார் இல்லை, இதுக்கு தானே ஆசைப்பட்ட? எனக்கு இப்போ வேணும் சார் 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 தப்பு சார் 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 என்ன பண்ணுறீங்க சார் 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 வேணாம் சார் 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 இல்லை சார் நான் இதுக்காக இல்லை. என்ன பண்ணுறீங்க சார்? கேவலமாக என்ன பண்ணுறீங்க? சார் சார் இல்லை சார், நான் இதுக்காக இல்லை. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க சார். வேண்டாம் சார், தயங்க சார் 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 உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது சார். உங்களை லவ் பண்ணதான், பட் ஆனால் இதெல்லாம் கிடையாது. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க சார்? சார் நான் உங்களை நான் வெறுக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கல சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. பட் ஆனால் தயங்க வந்து கேட்குற நிலமையில இல்லை. அவரோட இதிலே கிடையாது. அவர் வந்து இப்போதைக்கு தியா கிட்ட இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக ரொம்ப ஹாஷ் அப்படி நடந்துகிட்டே இருக்கிறாங்கங்க. கீஜாங்க அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி அவரோட கை இப்படி ஆகிட்டே இருக்குது. தியா அழுதுகிட்டே இருக்கா பேரலாக. இப்போது அங்கே ஒரு மேக்கவுட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா. தியா இன்னும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருப்பா. ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாளா. அவர் விடுற மாதிரியே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பெயின் தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருப்பா, அங்கே பில்லோங்க பெட்ஷீட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே துவச்சிட்டே இருந்திருப்பா. அப்படி தான் ஒரு அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தியா பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு, என்னடி நீ ஆசைப்பட்டு நடந்துச்சுல்ல,
இல்லை, நான் இதை ஆசைப்படவே இல்லை. உங்களை நான் உங்களை நான் இந்த மாதிரி நான் 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 என்னடி நடிக்கிற? இதான ஆசைப்பட்ட? இதுக்கு தானே? ஆ உங்கள் மனசில் இப்படி தான் இருக்கா? ஆ இப்படி தான் இருக்கா? ஏன் இப்படி? ஏன் இப்படி? ம். அவ்வளோதானா? உங்களுக்கு இந்த ஏன் இவ்வளோதானா? இதுக்காக மட்டும்தானா? நானா உங்கள் மனசில் எப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி என்னோட லவ் அப்படி கேவலப்படுத்திட்டீங்க? என்ன தயாங் சார் இப்படி பண்ணிங்க? லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என் மனசில் லவ்வாக இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னோட என்னோட லவ்வையும் கவலைப்படுத்திட்டீங்க. என்னையும் என்னையும் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. என்னடி நடிக்கிற? இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இதுக்கு தானே ரூம் புக் பண்ண? இல்லை இல்லை, உங்கள் மனசில் அப்படி தான் இருக்குன்னா நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்? இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும்? ஒன்றுமே இல்லையே. ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க தயாங். அப்படின்னு சொல்லிங்க தியா அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாளா. எங்கள் தயங்க அப்படியே எங்கள் தியாவோட கண்ணை பார்த்துட்டு கிட்ட வந்து அப்படியே கழுத்தை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த ஜா லைன் அந்த கழுத்தோடு சேர்த்து 2 கையில் பிடிச்சிக்கிட்டு திரும்ப ரொம்ப ஃபோர்ஸ் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. விடுங்க விடுங்க தயாங் சார், விடுங்க, எனக்கு அருவருப்பாக இருக்கு. விடுங்க விடுங்க விடுங்க. எனக்கு எனக்கு பிடிக்கல. உங்களை நான் ஏன் லவ் பண்ணேன்னு தோணுது. எனக்கு பிடிக்கல. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. கிட்ட வந்தீங்க நான் எதாலையும் அதை எடுத்து அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம், எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. போறியா? உங்களை இருக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். தூரம் போ போ போ, இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிங்க தியா ரொம்ப கத்தி அழ ஆரம்பிக்கிறா. சம்டைம்ஸ் அந்த ரூமே அப்படியே அதிர்ற மாதிரி இருக்குது. தயாங்கன்னா விடுற மாதிரி இல்லை. ரொம்ப ஃபஸ்ட் டைமை விட இப்போ திரும்ப ரொம்ப ஃபோர்ஸாக இப்போது சிக்கீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக இருக்குது. தியாவில் தாங்க முடியலை. ரொம்ப அலண்டு அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கா. எதுக்காக தான் பண்ணுறான் அப்படி ராட்சசம் அப்படின்ற மாதிரி இங்கே தியாவுக்குலாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனே நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதான் அதான் இதுக்காக தான் வந்தியான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நடந்துருச்சல்ல. எதுக்கு திரும்ப? என்னால் முடியல, வலிக்குது, விட்டுருங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எனக்கு முடியல ப்ளீஸ். என்னால் சுத்தமாக முடியல, விடுங்க விடுங்க. வலிக்குது வலிக்குது, என்னால் முடியல. தேங்க்ஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ், பெக்யூ ப்ளீஸ் பெக்யூ. என்னால் முடியல, எனக்கு என்னால் பெயின் தாங்க முடியல, விடுங்களேன் அப்படின்னு சொல்லிங்க தியா கற்று அங்கே தயங்க வந்து என்னடி உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரியலையே, அதனால தானே விடுங்கன்னு சொல்கிறேன். ஐயோ, அப்படி அப்படி இல்லை, அப்படி இல்லை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு புரியலையா? என்னால் முடியல. அப்படி தெரியல. ஓ, நீங்கள் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? இப்போ என்ன மீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நான் அப்போ ஆமாண்டி, ஆமாம், அதை தான் மீன் பண்ணுறேன், அதை மட்டும்தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேக்கவுட் அங்கே போயிட்டே இருக்கா. அவர் டக்குன்னு உங்களுடைய கழுத்தோட உங்களை தூக்கி வச்ச மாதிரி அப்படியே கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து அப்படியே சொல்லிகிட்ருப்பாரா. நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே கத்தவே இல்லை. தியா அப்படியே சும்மா ஒரு மாதிரி கத்தவும் இல்லை, எதுவும் இல்லை. சரி ஓகே, வெர்ஜின் இல்லைன்னு நினச்சிட்டு தானே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கத்தலை. பட் ஆனால் அவளோட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தயங்க திரும்ப சின்னதாக அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டீப் கிஸ்ஸு. அது டங்க் ரோல் பண்ணி இந்த மாதிரிலாம் டிப்ஸ் பண்ணிலாம் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் அங்கே தியா எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கா. சேம் டைம் அங்கே வந்து தியாவுக்கு சோலே இல்லை. என்னடா இவனை போயாடா லவ் பண்ணும், கேவலம், இவனோட கேரக்டர் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி அங்கே அப்படி தான் உடஞ்சி போயிட்டு அப்படியே படுத்துட்ருப்பாளா. இங்கே தயங்க ஃபுல்லாகவே முடிச்சுட்டு திரும்ப அப்படியே தியா மேலே படுத்துட்ருப்பாரு.
தியா எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டா. அப்படி தான் ரொம்ப நேரம் அப்படியே ஆயிருக்கும். இங்கே தியாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் வந்திருக்கும். சார், ரூம் நம்பர் 203. ம். தியா, அங்கேயா இருக்க? இதோ வந்துடுறேன். சரி, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ம். ஏதோ பிரச்சனைலாம் இல்லை, இதோ வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தியா என்ன பண்ணியிருப்பா, அப்படியே அதாவது படுத்துட்டு இருந்த மாதிரியே பக்கத்தில் தான் ஃபோன் இருந்துகிட்ருக்கும். பக்கத்துலேயே இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருந்துருக்கும். எடுத்து பேசின்றிருப்பா படுத்துக்கிட்டே. இப்போது டக்குன்னு அப்படியே தயாங்க அப்படியே உருட்டி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே தியா சின்னதாக தயாங்க பார்த்துட்டு சிரிக்கிறா. கடைசியில் என்னோட லவ் இதுக்கு மட்டும்தான் டிசர்வ் இல்லை. ஆமாம் தியா, நீ மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், நீ இதுக்கு மட்டும்தான் லாக் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டான். சின்னதாக ஸ்மோக் பண்ணா பார்த்தியா? அப்போவே உடஞ்சிட்டான்டினா. நான் வெர்ஜின் இல்லைன்னு அவனுக்கு புரியல. என்னோட லவ் புரியல. நான் விளக்குனதுக்கு ரீசன் தெரியல. ஆனால் விடு தியா, விடு அப்படின்னு தியாக்குள்ளாலே அப்படியே மனசுக்குள்ளால் 1000 குமுறல் இருந்தாலுமே கூட கண்ணில் அப்படியே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு சின்னதாக உதட்டில் ஸ்மைலோட அங்கே அப்படியே கிளம்புறா. அங்கேருந்து தன்னோட ஃபோனையும் எடுத்துக்கிட்டு. இப்போ அப்படி தான் கீழே போயிருப்பாளா? உனக்கு எதுவும் ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடி, ஒன்றும் இல்லை. எதுக்குடி மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏதோ அடிச்சிட்டானா? ஆமாண்டி, கை நீட்டிட்டான், ரொம்ப வளைச்சிச்சு, அதான் கொஞ்சம் லைட்டு அழுதுகிட்டே இருந்துட்டுனா. சரிடி, போய் வேணா அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தியா போயிருப்பா. இங்கே ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி, அவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்தான், சரி அடித்தாலும் அடிச்சிருப்பான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருப்பாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கும் ஜிம்னுக்கும் செகண்ட் டைம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இது இப்போது மியூச்சுவலாக தான் நடந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் திரும்ப அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏய் என்னடி எதுக்கு அழற? இல்லை, தப்பு. ஐயோ, பாரு அழாதா. இல்லை, தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் சீனியர், சீனியர்ண்ணா. பரவாயில்ல, யார் கூட? பாரு, தப்பு இல்லடி. இல்லை, பெரிய தப்பு. அப்பா நம்பி அனுப்புனாரு. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? தப்பு சீனியர், தப்பு பண்ணிட்டேன். பாரு, தப்புலாம் கிடையாது. இங்கே பாரு, அழாடி, இங்கே பாரு, என்ன பாருடி, இங்கே பாரு. இல்லை, கில்ட்டியாக இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். இது பாரு, நான் தாண்டி. இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அப்ரோச் பண்ணீங்க, நான் விட்டுருக்கக்கூடாதுல்ல, தள்ளி விட்டுருக்கணும்ல. இல்லையே, இல்லை, இன்னைக்கு நான் அது எதுவுமே பண்ணல. நானுமே உங்களை. சரிடி, அதுக்கு என்ன பண்ணுன்ற? பாரு, அழாதா. பாரு, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டிடி. இதில் என்ன இருக்கு? தப்பு இல்லை. அங்கே பாரு பொண்டாட்டி, ஜிம்முக்கி பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பார், திரும்ப கட்டி பிடிச்ச மாதிரி எங்கள் ஃபோர்ஹெட் இணைச்ச மாதிரி அப்படி பேசிகிட்டே இருப்பாரா. திரும்ப ஓய்னால ஆரம்பிச்சிருப்பா. பாருடி, ஐயோ கடவுளே, உன்கிட்ட நான் பேசுகிறத விட நீ அழறத கேட்குறதாண்டா அதிகமாக இருக்குது. பாரு. இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் சொன்னேன்ல, வேண்டாம். என்ன வேண்டாம்? திரும்ப ஆரம்பிக்கிறியா? எனக்கு புரியலடி, லவ் இருக்குது, என்ன லவ் பண்ணுற, அப்புறம் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்லை, வீட்டில் சொன்னால் தான் எல்லாம் செய்வேன். வீட்டில் சொல்லி தான் பண்ணி ஜாக்சன் லவ் பண்ணேன். வீட்டில் சொல்லி தான் திரும்ப என்ன லவ் பண்ணியா? சொல்லுடி, சொல்லுன்னு. என்ன அதுதான் நான் உனக்கு கேட்குறேன், சொல்லு, எப்போ முடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்களும் அந்த ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பீங்க, அவரும் ட்ரெஸ்ஸில் தான் இருந்துகிட்ருப்பாரு. பட் இப்போது கத்தி பேசவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்குமா. கடன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே கரெக்ட் பண்ணி இப்போது ஒழுங்காக போட ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னடி பண்ணுற? இல்லை, என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். நானும் பாருடி,
பாரு நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது என்ன டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு வயன். பாரு. என்ன என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? நானும் அதாண்டி கேட்குறேன். இது டாக்ஸிக்காக கொண்டு போகிற வயன் நீ, புரியுதா? நான் அந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணல உங்ககிட்ட. ஜஸ்ட் உனக்கும் எனக்கும் விருப்பப்பட்டு தான் நீங்கள் நடந்தது. ஃபஸ்ட் டைம் நான் உன்னை இதோ பாரு அழாதடி, அழாதன்னு சொன்னேன். என்னடா பிரச்சனை? ஆனால் உன்னை கத்த ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி. என்ன பிரச்சனை? ப்ளீஸ் என்கிட்ட கத்தாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, அழுகையாக வருது. ஒன்றா போய் தெரியாதனமா, ஆமாம் தெரியாதனமா லவ் பண்ணிங்கல்ல, விட்டுருங்க, பிரிஞ்சிடலாம். என்னடி சொல்கிற? ஆமாம் விட்டுருங்க, பிரிஞ்சிடலாம். என்ன விளையாடுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லை இது செட் ஆகும்னு தோணல, என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது செட் ஆகும்னு தோணலை, பிரிஞ்சிடுவோம், இதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம், என்னை கூட்டு போய் ஹோட்டலில் விட்டுருங்க. என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? உன்னை அப்படியே கொன்னுடுவேன்டி, உன்னை கொன்னுடு. பண்ணுங்க கொன்னுடுங்க. ஆமாம் நான் பண்ண தப்புக்கல்ல, அதுதான் முடிவு, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்களா? எனக்கு சரி டென்ஷன். இனிமேல் நீயே வந்தால் கூட உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடன்னு என்ன பண்ணியிருப்பார், அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவர் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ரிட்டர்ன் வந்து ஹோட்டலுக்கு தான் வருது. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே ஜன்னல் பக்கமாகவே அப்படியே திரும்பி பார்த்துட்டு வரீங்க. அவர் திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை, உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பட் மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோன்ற கில்ட்டி ஃபீலு. அப்பா அம்மாவும் நம்மளை நம்புகிறாங்க, சேம் டைம் நம்மளை லவ் பண்ணுற நம்ம சீனியரும் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு, சேம் டைம் நம்புகிறாரு. நம்ம ஏமாற்றிட்டே இருக்கோம், நம்ம யாருக்குமே டிசர்வ் கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே பிடிக்கலன்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களோட செல்ஃபை ரொம்ப வெறுக்கிறீங்க, உங்களோட செல்ஃபை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளால் அவ்வளோ கேள்வி, அவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இறங்க சீனியர், இறங்கன்னு உனக்கு எனக்கு ஒரு மயிரும் கிடையாது, இறங்க சீனியர், இறங்குடி சீனியர், இறங்குண்ண சீனியர், இறங்குடி. என்ன நீ தானே கேட்ட, ஹோட்டல் கூட்டு வந்து விட்டுட்டேன், இறங்க. என்ன இதுவும் பேசுகிறதுக்கு இல்லை வயன், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. என்ன இருக்க உனக்கு எனக்கு என்னடி இருக்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஜிம்னோட கையை அப்படியே பிடிச்சிருப்பீங்க. கையெடு, இல்லை கையை இட்ரி. ஏன்னா ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஒரு தடி நான் உன்கிட்ட வரும்போதில் அப்படி தாண்டி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே பயப்படுற அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் ஆனால் என்னடி பண்ணுற இன்னைக்கு நீ? ஒரு தடி என்ன நீ தனியாக தாண்டி தள்ளி விடுற. அப்போது நான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். வேணாம், இதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி வர மாதிரி இல்லை. நீ வாடி, உனக்கா எப்போ தோணுதோ நீ வாடி, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அதுக்குள்ளே நான் பின்னாடி ஏதோ போயிடுவேன். உன்னை மறந்துடுவேன் மட்டும் நினைக்காதடி, மறக்கவே மாட்டேன். செத்தாலும் மறக்க மாட்டேன்டி. நீ கொடுத்த வலியும் நீ கொடுத்த லவ்வையும் எவகிட்டேருந்தோ முடியாது வயன். இறங்குடி சரி, இறங்கு வயன். என்ன நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, வேண்டாம் இறங்க. உங்ககிட்ட நான் அவ்வளோ லவ் எடுத்துக்கிட்டேன், உங்ககிட்ட அவ்வளோ சொல்ல வைக்காதான் இருங்க. சீனியர் இறங்குடி, இறங்கு வயன், இறங்கு. ஏன்னா என்னை ஏன்டி ஹர்ட் பண்ணுறா? இறங்கி தலை. சீனியர் இறங்குடி, எவனாவது பார்க்க போகிறான், இறங்க. பார்த்தா என்ன, இறங்கு. பார்த்தா எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் அழ போகிறது கிடையாது. நீ தான் அழுவ, நீ தான் ஃபீல் பண்ணுவ. நீ ஃபீல் பண்ணால் எனக்கு முடியலடி, இறங்கு. என்னால் இதுக்கு மேலே என்னோடய டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட வலி உங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வயன், இறங்கு அப்படின்னு சொல்லி ஜிம்னு கத்திகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்னடி பண்ணுற உயன், பாரு இறங்குடி, கையெடு எடுடி. நீ இது கூட டெம்பரரி தான், என்னால் இது ஏற்றுக்க முடியாது, இறங்க. சீனியர் இறங்கு உயன், இறங்கு. இல்லை நீங்கள் கோபம், நான் சரி கோபலை,
இருங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். மரியாதையாக இருங்க. ஏன் என்னதான் உங்களுக்கு பிடிக்கும்ல? அதனால தானடி என்னை வச்சு செய்கிற. ஆ, அதனால தானே வச்சு செய்கிறேன். இல்லை எனக்கு நல்லா தெரியுது. இப்போ கூட லவ் பண்ணுறடி. லவ் மட்டும் தான் பண்ணுறேன். உனக்கு வெறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒயின். இருங்க, வேண்டாண்டி, வேண்டாம். உனக்கும் எனக்கும் இருக்கிறது லவ் மட்டும் கிடையாது, லஸ்ட்டு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டிடி. அது உனக்கு புரியல. நீ நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்க. நீ திரும்ப வா, நான் ஃபைட் பண்ணுறேன். உன்னை வெறுத்துற மாட்டேன், நம்புகிறேன். உன்னை என்னால் வெறுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன்டி. புரிஞ்சுக்கோடி, இறங்கு. ரொம்ப வலிக்குது ஒயின். நான் முடியல. ஸ்டில் ஐம் கண்ட்ரோலிங் மை ஃபீலிங்ஸ். எவ்ரிதிங் டி, எவ்ரிதிங். ஐ கான் கண்ட்ரோல் டி. லூஸ் இட் ஒயன், லூஸ் இட். இல்லை இறங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்னு கத்துறாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஜிம்னை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? பாரு, லூஸ் பண்ணுன்னு. உன்னோட கையை லூஸ் பண்ண இடு. எனக்கு வேணாண்டே, இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து வேண்டாம். ஏன் சீனியர், பிடிக்கலையா? பாருடி, நீ இந்த மாதிரி பேச பேச எனக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு. வேண்டாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாத. வேண்டாம், என்னால் தாங்க முடியல ஒயின். தயவு செஞ்சு கையெடு. எடுத்துரு ஒயின். லூசிட் ஏன்னா முடியல ஒயின். சத்தியமாக முடியலடி. கையெடு. பாருடி பொண்ணுடி, உன்னை என்னால் வெறுக்க முடியாது. ஒன்று ஹாட் பண்ண என்னால் முடியாதடி. வலிக்குது, என்னால் சுத்தமாக முடியல. கையெடு, கையை அப்படின்னு சொல்லி அவராகவே என்ன பண்ணுறாரு. இப்போது நீங்கள் கட்டி பிடிச்சிட்ருக்குற அந்த கையை வந்து அப்படியே உருவி விடுறாரு. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவனை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வலிக்குது. அப்படி தான் இப்போ கீழே இறங்கியிருப்பீங்க. அவர் பார், உள்ளே போ. இல்லை, நீங்கள் போக சீனி, உள்ளே பூடி, டைமாக இருக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே அனுப்பியிருப்பார். சேம் டைம் வந்து இப்போது தியாவுக்கு கால் வரும். ஹலோ, சொல்லு ப்ரோ. எங்கே தியா இருக்க? நான் உள்ளே தான் இருக்கேன். நைட்டு நான் தான் அங்கே டியூட்டி இருக்கேன். சரி, ஓகே. தேங்க அங்கே தான் இருக்காண்ணா. ஆமாம் ஆமாம் ப்ரோ. சரி, அவன் எந்திரிச்சு வந்ததும் என்ன ட்ராப் பண்ணிட்டேன். அவன் கூட அனுப்பி வைத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே திக்கி திணறி சொல்ல முடியாத சொல்லிவிட்டு இங்கே அப்படியே ஜிம்னு கிளம்பியிருப்பார். நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே உள்ளே போயிருப்பீங்கள்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸு டோரு. உள்ளேருந்து பார்த்தாலுமே ஜிம்னு கிராஸ் ஆகிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழறீங்க. உள்ளே போவீங்களா? இப்போது தியா வந்து ரிசப்ஷன்லேருந்து அப்படியே வந்திருப்பா. தியா தியா என்ன பழம், என்ன பண்ண? போலையா நீ? இல்லை இல்லை தியா, தப்பு பண்ணிட்ட தியா. என்ன பழம் பண்ணி தொலைச்சா? எதுக்கு ஜிமின் ப்ரோ இப்படி போகிறான்? இல்லை தியா, பெரிய தப்பு பண்ணிட்டு தியா. தப்பு பண்ணிட்ட தியா. என்னால் திருத்தவே முடியாத தப்பு தியா. நான் என்ன பண்ணுவேன் தியா? என்னோட சீனியர் தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே தியா வந்து உங்களுக்கு காம் பண்ணிகிட்டே இருக்கா. பட் நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோலை மீறி நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பீங்களா? சரி அழாத, வா. இல்லை வா, இங்கே அழுதுட்டு நின்றுருப்பியா அப்படின்னு சொல்லி தியா உங்களை வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிருப்பா. நீங்கள் அங்கே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் முகம் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆகிட்டு, உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனை படம் உனக்கு? என்ன பண்ண? என்னோட ஜிமின் ப்ரோ என்னடி பண்ணா? இல்லை தியா, அப்படி பார்க்காத. வேண்டாம், இது செட் ஆகாது. என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு, இங்கே சீனியருக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு, ரெண்டும் கேட்டானா என்னால் நிற்க முடியலை. ஒரு மாதிரி நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு தியா. அந்த ஃபீல் உனக்கு புரியாது தியா. ஆமாண்டி, ஆமாம். எங்களை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ்க்கு புரியாதுன்னு நீ நினைக்கிற. நல்லா புரியும், புரியுதா? ஒன்றை விட நான் பெரிய அக்னி குண்டத்தில் நின்றுட்டுருக்கண்டி. உனக்கு நான் சொன்னாலும் புரியாது. சரி விடு, ஏதோ பண்ணு. இப்போ என்ன பண்ணுறதா இருக்க? இல்லை,
தயாங் சார். தயாங் சாரா அப்படின்னு சொல்லி தியாவுக்குங்க அப்படியே கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் இதே காமிச்சிக்காத மாதிரி அப்படியே திரும்பிட்டு டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு திரும்ப அப்படியே திரும்பிட்டு அந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கான். எந்திரிச்சு வருவான் தானா. அது வரைக்கும் கீழே வெயிட் பண்ணு. வெயிட்டிங் ரூம் இருக்குது, இருக்கியா? ம், ஓகே தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? உங்களை அப்படியே வெயிட்டிங் ரூமில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு, எனக்கு டியூட்டி இருக்குது, நான் பார்க்கணும், நல்லா தூங்க முடியாது, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏதாவதுனா கால் பண்ணு, இதோ இந்த நம்பர் கீழே இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு தியா போயிருப்பா. இங்கே அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே கொஞ்சம் நேரம் படுத்திருப்பீங்க. அப்படியே காலையில் விடியும். தியா அப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டா. அப்பப்போ யாரும் இல்லாத நேரத்தில் அழுதுப்பா. சம்டைம்ஸ் அப்படியே திரும்ப போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், அவளால் முடியாது. ஏன்னா நைட்டு அவ்வளோ நடந்திருக்கும். எதையுமே காமிச்சிக்காத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. அவளால் காலெலாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கவே முடியலன்ற மாதிரி தான் இருக்கும். என்னடி என்னடி என்னாச்சு, எதனால் அப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க. பட் எதையுமே காமிச்சிக்காத மாதிரி ஒரு கல் மாதிரி அப்படி தான் இருந்திருப்பாளா. அன்றைக்கி இப்படி தான் விடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எந்திரிச்சு இப்போ தியா கால் பண்ணிருப்பீங்க. என்ன பழம், எந்திரிச்சிட்டியா, காஃபி ஏதாவது? இல்லை தியா, அதெல்லாம் வேண்டாம். அந்த தயாங் சார் தெரில, இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா கட் பண்ணியிருப்பா. பட் ஆனால் இங்கே எதுவும் தியா கால் பண்ணி எதுவும் பார்க்கல. தயாங்க என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு என்னன்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்கணுன்னு தோணலை தியாவுக்கு. அப்படி பண்ண விஷயம் ஒரு இங்கே வந்து இப்போ கால் வருது தயாங் ரூம்லேருந்து. ஏ தியா, நீ எடுத்து பேசு. யார் எடுத்து பேசு? இல்லை, நான் பேசினேன்டி, பட் ஆனால் வாங்கிட்டு தான் கால் கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. யார்? விஐபி மெம்பர் 203D. அப்படிங்க தியாவுக்கு ரொம்ப அப்படியே பயமாக இருக்குது. திரும்ப என்ன செய்ய காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி. இல்லடி, நீயே பேசு. இல்லடி, உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சோபிதா, ஒழுங்காக புரிஞ்சுக்கோ. நான் இல்லைன்னு சொல்லு, என்னோட டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்லு, ஏதாவது சொல்லி தொலை. பட் ஆனால் என்கிட்ட கொடுக்காத, வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப சோபிதாவை பேசுவாளா? அவகிட்ட கொடுங்க. இல்லை சார், தியாவோட டியூட்டி முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு தயாங்க அப்படியே செம்ம கோவம் வருது. திரும்ப வந்து தயாங்க வந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. பட் எதுவுமே அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு டோட்டலாக அவர் மறந்துட்டார் போல். பட் ஆனால் இங்கே ஜெமினும் இல்லை, ஜெமின் கூட நீங்களுமே வெளில போயிட்டீங்க அப்படின்றது அவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும்போதே வந்து போயிருப்பீங்கள்ல, வெளில போயிருப்பீங்கள்ல. பட் தியா இருந்தால் தியா கூட நம்ம இருந்தோம். பட் தியா கூட தான் இது நடந்துச்சா அப்படின்றதே அவருக்கு தெரியாமல் ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. யார்கிட்ட கேட்குறது என்னன்னே தெரியாமல் அப்படியே இருக்குது. திரும்ப வந்து தயாங்க்கு ஃபோன் பண்ணி தியா என்ன சொல்லியிருப்பா சோபிதா மூலமாக. அதாவது ஒயின் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் குடிச்சிட்ருக்கிறதால உங்களுக்கு தனி ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம், நீங்கள் வந்து விஐபி ரூம் வந்து அலாட் பண்ணியிருந்தீங்க, ஸோ உங்களுக்கும் சேர்த்த மாதிரி பே பண்ணியாச்சு, பட் நீங்கள் இப்போ வந்து வெக்கேட் பண்ணுற டைம் அப்படின்ற மாதிரி இங்கே தியா சொல்லியிருப்பா. தியா சொன்னதை அப்படியே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது மிடில் இருந்த அந்த சோபிதா வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே வெக்கேட் பண்ணிட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அந்த ரூமை விட்டு வெளில வரணுன்னே தோணலை. ஏன்னே தெரில, அந்த ரூமில் ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தோணுது. பட் ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா அவரோட கோலமே வேறு மாதிரி இருந்திருக்கும்ல, ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே சதுரி இருந்திருக்கும். அவருக்கு தெரியும் ஃபிசிக்கலாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து சொல்லும்ல. அவருக்கு புரியுது ஏதோ நடந்திருக்கு, அதுவும் தப்பாக தான் நடந்திருக்குன்றது புரியுது. எந்த பொண்ணு கூட எப்படி என்னன்னு சொல்லி அவருக்கு டோட்டலாக மறந்துடுச்சு. அப்படி தான் அவர் கீழே வந்திருப்பார். வேணுங்க சார், வெயிட்டிங் ரூம் இருங்க கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கும். நீங்களுமே இப்போ வெளில வந்திருப்பீங்க. எங்கே வேண்டிருந்தேன் நைட்லாம்? சார், நான் வெயிட்டிங் ரூமில் கேட்டு இங்கே இருந்துக்கிட்டேன் சார். தியா இருந்தா, ஸோ என்ன இங்கே வெயிட் பண்ண சொன்னா. அவள் எங்கே சார்? அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. அந்த ரிசப்ஷன் டேபிள் கடையில் தான் வந்து தியா மறைஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா மேனேஜரு. அதனால் ரிசப்ஷனுக்கு கீழே அங்கே மறைஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பா. தயாங் வரதை பார்த்த உடனே சரி வா கிளம்பலாம். தயாங் பில்லு. ஓ ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து போய்ப்பார். பில்லு சார் இல்லை உங்களுக்கு பே பண்ணியாச்சு. யார்? தியா. அவளா? ஆமாம் சார்.
நீங்கள் கூட விஐபியாக அலர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்குமே சேர்த்து பே பண்ணிட்டாங்க. ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல ஒரு மேடம் போகிறாரு. பட் ஆனால் திரும்ப ஒரு 2-3 தடவை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துருப்பாரு, எங்கேயாவது தியா இருக்காளா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேசணும், நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்கிட்டையும் கேட்க முடியாதுல்ல. தியா இருந்தால் மட்டுன்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். பட் தியா கூட நடந்துச்சு அப்படின்றது அவருக்கு தெரியாது. திரும்பி திரும்பி பார்த்துருப்பாரு. பட் நீங்களும் எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க, தயங்கும் எதுவும் பேசியிருக்க மாட்டார். அப்படி தான் வீட்டுக்குமே கூப்பிட்டு போயிருப்பார். மாப்பிள்ள ம் அங்கிள் இல்லை மாப்பிள்ள, நெக்ஸ்ட் வீக் இல்லை, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். என்னென்னு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா. காலேஜ் லீவு. இல்லை அங்கிள். என்ன மாப்பிள்ள, நீங்கள் தான் முன்னாடியே வைக்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ டேட் வேறு போயிட்டு வந்திருக்கீங்க. வெளில ஏதாவது தப்பாக சொல்லுவாங்கல்ல. ம் சரிங்க அங்கிள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தயங்கம் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நீங்களும் அதுக்கு எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி தாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி தயங்கோட வீட்லேயும் பேசியிருப்பாங்க. சேம் டைம்ஸ் உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் அது இதுன்னு சொல்லி அன்றைக்கே வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. இதை நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்லலான்னு சொல்லி இப்போது கால் பண்ணுவீங்களா? ஜிமின் ஃபோனை பார்க்குறாரு. பட் ஆனால் கால் எடுக்கவே இல்லை. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, அவர் எடுக்கவே இல்லை. ரொம்ப அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு கண்ணில் டீயர்ஸ் அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் எடுக்கவே இல்லை. நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும், நான் வேணும்னு நினச்சா நேரில் வாடி அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுக்கலை, சுவிட்ச் ஆஃப் பண்ணல, சேம் டைம் ஃபோனை கட் பண்ணல. எத்தனை தடவை பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நான் உன் மேலே இப்போது கோவமாக இருக்கேன். நீ வா, என்னை தேடி வா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு ஒரு மனசுக்குள்ளாலேயே. இப்போது தியா வந்து இங்கே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே டென்ஷனாக, சேம் டைம் ரொம்ப டயர்டாக வந்து வீட்டுக்கு போயிருப்பா. என்னடா இன்னைக்கு ஓவர் டைமா? ஆமாம்ப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுக்கிறேண்ணே, ஏதாவது செஞ்சு மட்டும் வச்சுட்டு போயிடுப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூங்குறேண்ணே. சரிடா போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கிளர்க்காக இருந்துகிட்ருக்காரு தியாவோட அப்பா. மாடி என்னப்பா, ஒரு வரன் ஒன்று வந்திருக்குமா? பா ஃபஸ்ட் இயர் தானேப்பா படிக்கிறேன், ஏன் இதெல்லாம்? வேண்டாம்ப்பா, காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கெலாம் போகணும், உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்ப்பா, விடு, யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி கண்ணில் அழுதுகிட்டே எங்கள் தியா பேசிகிட்ருப்பா. சரி நம்ம மேலே நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி எங்கள் தியாவோட அப்பா வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு, அம்மாடியே அட்வாஸில் வச்சுருக்கேன்னா சாப்பிட்றேன். சரிப்பா சாப்பிட்றேன். அம்மா சுடு தண்ணி போட்டிருக்கேன், எடுத்து குளிச்சுட்டு படுத்துறேன்டா. இல்லைப்பா தூக்கம் வருது, அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தியா அப்படியே போய் படுத்துருப்பா. ரொம்ப அழுகையாக வருது, சொல்ல முடியல, இப்படி இருக்கேன்னு சொல்லி கத்தி அழ முடியல. என்ன நிலமடா, என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி இங்கே தியா அப்படியே அழுதுகிட்டே அப்படியே டயர்ட்லேயே இங்கே தூங்கியிருப்பா. சம்டைம்ஸ் வந்து பா கையை வலிக்குது, காலை வலிக்குது, பிடிச்சி விடுப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்ருக்கா. இங்கே அப்படியே இங்கே தியாவோட அப்பா வந்து கிளம்பிட்டப்ப தான் வெளில போகலான்னு பார்ப்பாரா. என்ன நம்ம பிள்ளை அழுவுது அப்படின்ற மாதிரி போயிருப்பார். ஐயோ நைட்டு பூரா வேலை செஞ்சு பிள்ளைக்கு கை கால்லாம் வலிக்குது போல் அப்படின்னு சொல்லி கை கால்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுட்டு அவர் அப்படியே போகிறாரு, கதவை லாக் பண்ணிவிட்டு. இங்கே வந்து தயங்கும் உங்களுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ அப்படி தான் என்கேஜ்மெண்ட்க்கான எல்லா ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தயங்கும் உங்ககிட்ட எதுவும் பேசலை, நீங்களும் தயங்கிட்ட எதுவுமே பேசலை. பட் ஆனால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நாளைக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக இன்றைக்கி தான் உங்களுக்கும் தயங்கும் என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கிறது. அங்கே தயங்கு வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி வந்திருப்பாங்க. கூடவே வந்து தயங்கோட ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, பிரின்ஸிபலோடைய பையனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. சேம் டைம்ஸ் வந்து அவருமே ப்ரொஃபஸராக வந்து உங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறாருன்றப்போ யாருக்கும் தெரியாது, யாருக்கும் எல்லாருக்குமே இப்போது காலேஜ் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் தான் தயங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, தயங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கூடவே வந்து 4-5 ப்ரொஃபஸர் வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்குமே வந்திருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கும் தயங்கும் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருக்கும் சிறப்பாக. அங்கே வந்த ப்ரொஃபஸரு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பேர் சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ரொம்ப மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படியே புகழ்ந்து சொல்லுவாங்க. பட் தயங்க உங்ககிட்ட பேசலை, நீங்கள் தயங்கிட்ட பேசலை. அந்த ரிங்கை பார்த்து நீங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. சம்டைம்ஸ் நீங்கள் வைப் பண்ணுறீங்க. இங்கே தயங்க ஒன்றுமே இல்லை, எதுவும் தெரியல. இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கணுன்னே தோணலை, ஏன் அந்த ரிங்கை போட்டோன்னே தோணலை. ஒரு மாதிரி அவருக்கு
என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம எந்த மைண்டில் இருக்கோம் அப்படின்றதே அவருக்கு புரியல. எதனால் நம்ம தானே விரும்பினோம். பட் என்ன இந்த ரிங்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எதுக்கு நமக்கு உறுத்துது, என்ன ஆச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்காரு. பெருசாக ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, என்ன பண்ணோம், எதனால் இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னே அவருக்கு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே இருந்துகிட்ருப்பாரா. நீங்களும் அப்படியே கன்ஃபியூஸ்லேயே இருங்கடா. ஓகேடா காய்ஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே முடியட்டும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இனிதே சுபம்னு சொல்லி ஃபைனல் பார்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பார்ட் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் ஸ்டோரி லைன் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கொடுத்ததை வந்து இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய மாடுலேஷன்லேயே கொண்டு வரணும்னு நினச்சி ஃபைனலாக அந்த மாடுலேஷன்லேயே முடிக்க போகிறேன். ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப கேட்குறேன், உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே உங்களுடைய கமெண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய லைக் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என்னோடய டைமை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன்றப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன லைக், ஒரு கமெண்ட் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி. ஏன்னா திடீர்னு நான் கத்தி அலறுவேன். திடீர்னு நான் ஒரு மாதிரி எதையாவது போட்டு உடைப்பேன். என் கையெல்லாம் நிறைய நேரம் வேகமாக குத்தியெல்லாம் எனக்கு வலிச்சிருக்கு. ஸோ நான் அந்தந்த சவுண்ட்லாம் வந்து கொடுக்குறேன்றப்போ, சரி எதுக்காவது தியா அப்படி பண்ணுறாளேன்றதுக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், ஒரு கமெண்ட் கொடுங்களேன்டா. எதுக்குடா இவ்வளோ கத்துறேன். எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு என்னடி பைத்தியம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்ல. ஸோ அதுக்காக கேட்குறேன்டா. கமெண்ட் மாஸ்டர்னு கீழே கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கூடவே அந்த லைக் பட்டனை முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேடா கைஸ், பாய். ரொம்ப பேசிட்டேன். ஒரு மாதிரி அதான் சொல்கிறேனே, ரொம்ப ரொம்ப இதாக பேசிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே தொண்டையில் அப்படியே ஏதோ ஒரு லேயர் ஒட்டின மாதிரியே இருக்குது. என்னால் பேச முடியல. இப்போலாம் என்னோடய குரலே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. வீட்டிலலாம் என்ன தைராய்டு ஆகிடுச்சா, போய் செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு புரியல நான் இந்த மாதிரிலாம் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு அவங்களுக்கு புரியல. பட் ஆனால் அப்பப்போ நான் பேசி காமிப்பேன் வீட்டில். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக தோணும் போல். இப்படி பேசுதியா அப்படி பேசுதியான்னு சொல்லி கேட்பாங்கடா. ஓகேடா கைஸ், பாய். ரொம்ப பேசிகிட்டே பேச ஆரம்பிச்சேனா. பாய்.